உடல் உறுப்பு தானம் பெறுவதற்காக தமிழகத்தில் தற்போது 6000க்கும் மேற்பட்டவர்கள் காத்திருக்கின்றனர். ஆனால் தானமாக தரப்படும் உறுப்புகளின் எண்ணிக்கையோ 40 முதல் 50 வரையே. இதுகுறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் தமிழ்நாடு உறுப்பு மாற்று திட்ட ஒருங்கிணைப்பாளர் அமலோர் பவநாதன். தமிழகத்தில் உடல் உறுப்பு தானங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது, முன்னிலையிலும் இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான அவசியம் என்ன? தமிழகத்தில் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே நம்ம முதல் இடத்துல இருக்கிறோம். இருந்தாலும் தேவை அதிகமாக இருக்குது. தேவைக்கான காரணங்கள் என்னன்னு நீங்கள் கேட்டீங்க. உதாரணமாக சிறுநீரக கோளாறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பான்மையான காரணம் சர்க்கரை வியாதியும் இரத்த அழுத்தமும். இதை மிக ஆரம்ப நிலையில் நாம் கண்டுபிடித்து அதை கட்டுப்படுத்திவிட்டால் இவ்வளவு உறுப்புகள் தேவை இருக்காது. இதே போல தான் இருதயத்துக்கும், இதே போல தான் கல்லீரலுக்கும். நாம் வியாதிகள் முற்றுவதற்கு முன் தடுக்கும் முறைகளை இன்னும் அதிகமாக கையாள வேண்டும். அப்போது தான் இந்த தேவைகளை குறைக்க முடியும். இப்போதே நம்மிடம் மிக அதிகமான அளவில் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6000 பேர் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறார்கள். நம்மால் மாதத்துக்கு 40-50 உறுப்புகள் தான் கொடுக்க முடிகிறது. இவ்வளவு பேருக்கும் கொடுக்க முடியுது என்பது இயலாத காரியம். ஆகவே நாம் வியாதிகளை வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். தமிழக அரசு சார்பாக உடல் உறுப்பு தானத்திற்கான விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு என்னென்ன மாதிரி திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்குது? தமிழக அரசு இந்த திட்டத்தில் மிகவும் முனைப்பாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் கல்லூரிகளில், தொழிற்சாலைகளில், பல பொது இடங்களில், நிறைய இடங்களில் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். பல ஆஸ்பத்திரிகள் போய் அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள நர்ஸுகளுக்கு, வார்ட்பாய்களுக்கு, ஐசியூவில் இருக்கிற டாக்டர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுக்கிறோம். இந்த மாதிரி மூளை சாவு இருந்தால் உடனடியாக எங்களுக்கு தெரியுங்கள், மீதியை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று. இதுபோல் பல போஸ்டர்ஸ் இருக்கிறது. நாங்கள் நோட்டீஸ்கள் அடித்து விநியோகிக்கிறோம். ஸ்டிக்கர்ஸ் இருக்கிறது. பல பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டுகிறோம். நானே பல ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் கூட்டங்களில் கலந்து கொண்டு நான் இந்த விழிப்புணர்வை பற்றி பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழகம் முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் எங்களால் முடிந்த அளவு செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் தான் தமிழகம் இன்று இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறது. உடல் உறுப்பு தானம் குறித்து பல விடயங்களுக்கு விடையளித்திருக்கிறார் அதன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அமலோர் பவநாதன். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் பிரசாந்த்.